ஹாய் நண்பர்களே, எங்களோட இன்றைக்கு எங்களோட யூடியூப் சேனலில் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ சாம்சங் SM B310E இந்த மாடலை தான் நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணி குயிக் ரிவ்யூ ஒன்று தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் இங்கே பின் சைட்டில் இதில் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் போட்டுருக்கு. இதில் ஃபோனோட குவாலிட்டி, டிஸ்பிளேட, ரேடியோ, டுவல் சிம் மாடல் எல்லாம் போட்டுருக்குது இந்த பாக்ஸில். நாங்கள் இன்றைக்கி எங்களோட MN ஃபோன்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் நாங்கள் இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி குயிக் ரிவ்யூ ஒன்று தான் நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களோட வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். கட் பண்ணி பார்க்காம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த ஃபோன் ஒன்று நீங்கள் எடுக்கிற ஐடியா ஒன்று இருந்தால் உங்களுக்கும் இந்த ஃபோனை பார்த்து உங்களுக்கு எடுக்க நல்லமா சரியில்லையான்னு பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் எங்களோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். அன்பாக்ஸ் பண்ணி இந்த ஃபோன் எப்படி குவாலிட்டியை, டிஸ்பிளேட, ஸ்பீடு, இதில் குவாலிட்டியெல்லாம் நாங்கள் பார்ப்போம். இதில் சாம்சங் வாரண்ட்டி ஒன்று கொடுத்துருக்கு, 1 இயர் வாரண்ட்டி ஒன்று கொடுத்துருக்கு இந்த ஃபோனுக்கும். இந்த இருக்குது இந்த சீல், சாம்சங்கோட சீலை தான் நாங்கள் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணி இதில் ஃபோனோட இந்த மாடலோட ஃபோன் குவாலிட்டியை, ஸ்பீடை பார்ப்போம். ஃபோன் எப்படி குவாலிட்டியாக இருக்குதா, எப்படி பேட்டரியோட கெப்பாசிட்டி அதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். இப்போ நாங்கள் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். அன்பாக்ஸ் பண்ணினோன்னா இந்த மேலாலே ஃபோன் தான் நிற்கிது. சாம்சங் ஃபோன் மேலாலேக்கு நான் பாக்ஸில் என்ன இருக்குன்னு நாங்கள் பாக்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு நாங்கள் அடுத்து நாங்கள் ஃபோனை பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்ப்போம். பாக்ஸை நாங்கள் இன்னைக்கு திறந்து பாக்ஸுக்குள்ளே என்ன சாமான் இருக்குது, பாக்ஸுக்குள்ளே என்ன ஐட்டங்கள் கொடுத்துக்கிறாங்கன்னு நாங்கள் பார்ப்போம். பாக்ஸுக்குள்ளே சார்ஜர் இருக்குது, ஹெட்செட் இருக்குது, சூப்பரிய ஹெட்செட் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. சாம்சங்கோட ஒரிஜினல் வியட்நாம் அடித்த ஹெட்செட் உண்டு. குவாலிட்டியாகவே இருக்குது. ஹெட்செட் குவாலிட்டியாகவே நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நாங்கள் அடுத்தது பார்ப்போம் பாக்ஸில் வேறு என்னெல்லாம் கொடுத்துக்கிறாங்கன்னு நாங்கள் பார்ப்போம். சார்ஜர் இருக்குது, பேட்ரி இருக்குது, ஒரிஜினல் நல்ல சார்ஜர் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. சட்டப்படி சார்ஜர் ஒன்று இருக்குது. 3 பின் சார்ஜர் ஒன்று தான் கொடுத்துக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை பாக்ஸில். நாங்கள் இப்போ ஹெட்செட்டை நாங்கள் ஒன்றாவது ஹெட்செட்டை பார்த்தோம். அது இப்போ கேட்லாக் இருக்குது, கேட்லாக் கொடுத்துக்கிறாங்க. நாங்கள் ஒன்றாவது கேட்லாக்கை பார்ப்போம். கேட்லாக்கும் வாரண்டியும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை இதற்கு மேலால் பெஸ்ட்லேயே இருக்கிறது கேட்லாக். ஃபோனை பற்றி சம்பூர்ண டீட்டெயில்ஸ் இருக்குது கேட்லாக்கில். இந்த இருக்குது கேட்லாக். அடுத்து நாங்கள் பார்ப்போம் வாரண்ட்டி. இந்த வரைக்கும் ஃபோனோட வாரண்ட்டி இது வரைக்கும் வாரண்ட்டி இருக்குது. வாரண்ட்டி சம்மந்தமான டீட்டெயில்ஸ் இதில் போட்டு இருக்குது. இதை எங்களுக்கு பார்த்துக்கொள்ளும் வாரண்ட்டி கார்டு. அந்த இங்கால டீட்டெயில்ஸும் இருக்குது. எங்களோட நேம் இதில் நாங்கள் எங்களுக்கு கொடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். நாங்கள் இப்போ வாரண்ட்டி கார்டையும் பார்த்தோம். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் ஹெட்செட்டு. நாங்கள் ஒன்று அது பார்த்தோம். ஹெட்செட் நல்லா சாம்சங்கோட குவாலிட்டியான ஒரிஜினல் ஹெட்செட் ஒன்று, வியட்நாமோட ஹெட்செட் ஒன்று கொடுத்துருக்கிறாங்க. அதுக்கு பாருங்கள், உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். நாங்கள் அடுத்தது பார்ப்போம் சார்ஜர் ஒன்று பார்ப்போம். இந்த சார்ஜர் சாம்சங் சார்ஜர் ஒன்று, 3 பின் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்கு. குவாலிட்டியான ஆண்ட்ராய்ட் பின் சார்ஜர் ஒன்று, சட்டப்படியாக இருக்குது சார்ஜர். 3 பின் சார்ஜர் ஒன்று தான் இருக்குது. அது 3 பின் 3 பின் வர சார்ஜர் ஒன்று தான் கொடுத்துக்கிறாங்க. இந்த இன்னைக்கு சார்ஜரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இனி போட்டுக்கிறாங்க. நல்ல வயரெல்லாம் நீட்டமான வயர், 3 மீட்டர் மாதிரி நீட்டம் வயர் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. நல்ல குவாலிட்டியான ஜெக் கொண்டு இருக்குது. குவாலிட்டியாக இருக்குது சார்ஜர். லுக்காகவே இருக்குது, நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரிஜினல் தத்துக்கே இருக்குது. அடுத்தது பார்ப்போம் சாம்சங்கோட பேட்ரி. நல்ல சின்ன பேட்ரி ஒன்று இருக்குது. இந்த வரைக்கும் பேட்ரி ஒரிஜினல் சாம்சங்கோட வர ஒரிஜினல் பேட்ரி ஒன்று தான் இது. நான் பேட்டரியும் கொஞ்சம் பார்ப்போம். பேட்டரி ஸ்டிக்கரை கழட்டிட்டு பேட்டரியோட குவாலிட்டியாக, பேட்டரியோட ஃபீச்சர்ஸை கொஞ்சம் பார்ப்போம். இந்த வரைக்கும் சாம்சங் லோகோ அடிச்சிருக்குது. இங்கால இந்த வரைக்கும் 800 எம்பிஆர் பேட்டரியோட இது இருக்குது. பேட்டரி இந்த வரைக்கும் எம்பிஆர் இருக்குது 800. இன்றைக்கி மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். 3.7 volt array current.
நாங்கள் இந்த வரைக்கும் இப்போ ஃபோனை பார்ப்போம். இந்த வரைக்கும் ஃபோன் இப்படி தான் இருக்குது. ஸ்டிக்கர் ஒன்று வட்டையில் ஸ்டிக்கர் ஒன்று அடிச்சிருக்குது. டிஸ்பிளேக்கு பண்ணியாக சாம்சங் அடிச்சு அதுக்கு மேலே டிஸ்பிளேக்கு மேலே டுவல் சிம் லோகோ அடிச்சிருக்கு. பண்ணியாக சாம்சங் லோகோ அடிச்சிருக்குது. வட்டையில் பச்சை கலர் கோடு ஒன்று இருக்குது. குவாலிட்டியாக இருக்குது ஃபோன் பார்க்குறதுக்கு. மேலே ஹெட்செட் ஜெக் இருக்குது. இங்கே சைட்டில் ஆண்ட்ராய்ட் பின் சார்ஜர் பின் இருக்குது. அடுத்த டோர்ச் இருக்குது. மேலே டோர்ச்சும் இருக்குது. ஹெட்செட் ஜெக் அடிக்கிற ஜெக் இதுவும் கொடுத்துருக்கு மேலேக்கு. பின்னுக்கு சாம்சங் பேக் கவரில் பின்னுக்கு அடிச்சிருக்கு. அதுக்கு மேலே ஸ்பீக்கர் இருக்குது. ஸ்பீக்கருக்கு பண்ணியாக சாம்சங் லோகோ அடிச்சிருக்கு. நாங்கள் இந்த இனிக்கால தான் கலட்டுறதுக்கு இருக்குது. நாங்கள் இப்போ ஃபோனை கலட்டிட்டு இந்த வரைக்கும் முன்துணையும் பாருங்கள். ஃபோனை கலட்டிட்டு இப்போ பேட்டரியை போட்டு ஃபோனை ஆன் பண்ணி பார்ப்போம். பேட்ரி இந்த ஃபோனோட டிஸ்பிளே குவாலிட்டியை ஃபோன் எப்படி ஒன்றாவதுன்ற பார்ப்போம். பார்த்துட்டு உள்ளுக்கு போய்ங்க நாங்கள் மினிமம் போய்ட்டு மினிமம் கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். சரி பேக் கவர் அந்த இந்த மாடலில் கழட்டிக்குள்ளெல்லாம் கழட்டிட்டு நாங்கள் உள்ளுக்கு கொஞ்சம் ஃபீச்சர்ஸும் பார்ப்போம். எப்படி கொடுத்தீங்க டுவல் சிம் போடலாம். சைட்டில் இருக்குது சிப் போடுறதுக்கு. வேறு 2 சிம் போட்டுக்குள்ளெல்லாம் எங்களுக்கு. அதுக்கு அங்கால சைட்டில் இருக்குது சிப் போடுறதுக்கு. பனியாக இருக்குது. இமி மாடல் டீட்டெயில்ஸ் இருக்குது. டுவல் சிம் 2 போட்டுக்கோ சிப்பும் போட்டுக்கொள்ளலாம். இந்த ஃபோனுக்கும் போட்டு யூஸ் பண்ணலாம். பனிய மாடல் இமி அதெல்லாம் போட்டு இந்த இருக்குது. இன்றைக்கி அதை பார்த்துக்கொள்ளலாம் உங்களுக்கு. இப்போ நாங்கள் பேட்டரியை போட்டு ஃபோன் ஆன் பண்ணுவோம். பேட்டரியை போட்டு பேக் கவரை போட்டுவிட்டு நாங்கள் ஃபோன் ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ இதை பட்டனை ப்ரெஸ் பண்ணக்குள்ள ஃபோன் ஒன் ஆகும். கொஞ்சம் நேரம் மூண்டி பிடிச்சி அமர்த்தி பிடிச்சிக்கலாம். அப்போ தான் ஒன்றாகும் ஃபோன். அந்த ஃபோன் ஒன்றாவது மாடலோட ஒன்றாவது சாம்சங்டு. சாம்சங் மொபைல் ஒன்றாவது. நீங்கள் லெஸ்ன்னு கொடுத்துக்குள்வோம். டைம் எங்களுக்கு டேட்டெல்லாம் இன்றைக்கி வச்சுக்கொள்ளும். நான் அதெல்லாம் கொடுக்காம கட் பண்ணிட்டு இந்த அருகே இப்படி பார்ப்போம். மினுவில் கொஞ்சம் போய்ட்டு பார்ப்போம். இந்த அருகே மினுவில் ஆப்ஷன்கள் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்குது. ரேடியோ கொடுத்துருக்குது. இன்றைக்கி நாங்கள் எங்களோட மினுவில் போய்ட்டு ஆப்ஷன் எல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். மை ஃபைல் இருக்குது. மெசேஜ் இருக்குது. ரேடியோ இருக்குது. கேம் இது இருக்குது. எல்லாரையும் இருக்குது. இந்த ஆப்ஷன் கொஞ்சம் கொடுத்துருக்கிறாங்க. நாங்கள் இப்படி பார்ப்போம். இதில் கான்டாக்ட் மை ஃபைல் ரேடியோக்கு நாங்கள் ஹெட்செட் அடிக்கணும். ஹெட்செட் அடித்தா தான் இந்த ரேடியோ ப்ளே ஆகும். ஃபோன் குவாலிட்டியாகவே இருக்குது. நல்லா ஃபோன் டிஸ்பிளேட கலரெல்லாம் நல்லா சட்டப்படியாக குவாலிட்டியாக இருக்குது. நாங்கள் டோர்ச்சையும் கொஞ்சம் ஆன் பண்ணி பார்ப்போம். நடு பட்டனில் மேலே ஃப்ளஷ் பண்ணி பிடிச்சா டோர்ச் ஒன் ஆகும். ஆஃப் பண்ணுறதுக்கும் அதே பட்டன் தான். நாங்கள் எங்களோட எம்என் ஃபோன்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் நாங்கள் இன்றைக்கி சாம்சங் B310E இந்த மாடலை தான் நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணி குயிக் ரிவ்யூ கொண்டு தான் நாங்கள் இன்றைக்கி எங்களோட வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எங்களோட வீடியோக்கு ஒரு குட்டி லைக் கொண்டு போடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேலுண்டா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பண்ணிய பாருங்கள். சோப்பு கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. அதை அமர்த்தி பெல் ஐக்கனில் ஓலை கொடுங்க. நாங்கள் முன்னுக்கு ஃபோன் சம்பந்தமான நிறைய வீடியோக்களை போடிக்கிறோம். அன்பாக்ஸ் ஃபோன் சம்பந்தமான நிறைய வீடியோக்களை போடிக்கிறோம். அந்த வீடியோ எல்லாத்தையும் உங்களுக்கு பார்த்துக்கிறலாம். நன்றி.